அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைந்து 2026 புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் விருச்சிக ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைந்து சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறந்ததால் சூரியனின் நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் சூரிய பகவான் என்பதால் எல்லோருக்குமே நல்ல ஆண்டாக இருக்கு. கஷ்டங்கள் தீரக்கூடியதாகும். சொந்த தொழில் தொடங்குவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நாடெங்கும் பாதுகாப்பு உணர்வு அதிகமாகி கொண்டே போகும். மக்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மருத்துவத்துறை அற்புதமாக வளரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய 2 பயிற்சிகள் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருவதால் மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாரு. அந்த வகையில் இந்த புத்தாண்டில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான், 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 8ஆம் இடத்துல அஷ்டம குரு மே மாதத்திற்கு பிறகு 9ஆம் தேதி வராரு. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கக்கூடியதாகும். விரும்பிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடியதாகும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறந்த ஒரு காலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் பயிற்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. விரும்பிய இடத்துல வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம். மறு திருமணம் நடக்கும். வீடு மாற்றம் செய்யும் நிலை ஏற்படலாம். தந்தை மூலமாக ஆதரவு உண்டு. படிப்பில் அதிக கவனம் செலுத்தும் நிலை ஏற்படலாம். 5ஆம் இடத்துல சனி இருப்பதால் குழந்தைகளுக்கு அதிகமாக மருத்துவ செலவு ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் அதிக அளவிலான பழுது ஏற்படலாம். இன்ஜினியர்கள் பழுதுகள் ஏற்படக்கூடியதாகும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகும். கணவன் மனைவிக்கு நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதிக ஞாபக மறதி ஏற்படும். இதனால் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய காலகட்டம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். அதிக அளவிலான லாபம் கிடைச்சிருக்கு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் காணப்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல பல கருத்துக்களும் நல்ல பல மாற்றங்களும் ஏற்படலாம். எடுத்த வேலையை கச்சிதமாக முடிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த ஆண்டு பல நன்மைகள் விளையக்கூடிய நேரம். தகுதி வாய்ந்தவர்கள் பாராட்டுப்படுவாங்க. உங்களுடைய ஆதாயம் நிலைக்கு அடிக்கோலிடக்கூடிய விதமாக சில காரியங்கள் நடக்கும். புதிய சகவாசத்தை நீங்கள் புறக்கணிக்க வேண்டியது நல்லது. செல்வாக்கு அதிகமாகலாம். செல்வம் சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமணம், மகப்பேறு போன்ற பாக்கியங்கள் ஏற்படலாம். பதிவு உயர்வு கிடைக்கும். உடல்நலனில் கவனிக்க வேணும். குடும்ப நலத்தில் உங்களுக்கு சீராக அமையக்கூடிய வகையில் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் நடந்து கொண்டால் நலம் பெறக்கூடிய வகையில் இருக்குது. தப்பி தவறையும் தவறான செய்கைக்கு இடம் கொடுத்தால் இழிநிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது. கடன் தொல்லை இருக்கும் காலமாவதால் தாமதமான முறையில் பேசி சமாளிக்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் முன் விரோதங்கள் காரணமாக ஒரு சச்சரவுகள் உண்டாகலாம். அதை பொறுமையுடன் சமாளித்தால் வெற்றி நிச்சயம். விரும்பிய பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். கவலை வேண்டாம். முதலாளி தொழிலாளி உறவு அன்புடன் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் காண வாய்ப்பு உண்டு. வில்லங்கம் எதுவும் உருவாகாது. தொழில் சிறப்படையக்கூடியதாகும். தொழிலில், வியாபாரத்தில், விவசாயத்தில் எதிரொலியின் தொல்லை காணாமல் போகலாம். வியாபாரிகளுக்கு நஷ்டம் தவிர்க்க முடியாமல் போகலாம். எனினுமே இதை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் பாராட்டு பெறுவாங்க. கற்றறிந்த மேலோர் உங்களுக்கு கௌரவப்படுவாங்க. மிகவும் நெருக்கடியாக உருவானாலுமே அதை எச்சரிக்கையுடன் சமாளிக்கும் ஆற்றல் பிறந்திருக்கு. பல விதமான சங்கடங்கள் தோன்றினாலும் உண்மை தொண்டர்களின் உதவியுடன் நீங்கள் சமாளிப்பீங்க.
கலைத்துறையில் பணிகள் சுறுசுறுப்புடன் காணக்கூடியதாக இருக்குது. தொழிலில் ஏற்றமும் தொழிலாளர்களுக்கு சந்தோஷமும் உண்டாகும். கற்றறிந்த வல்லுநர்களுக்கு உரிய கௌரவம் கிடைக்க தடை இருக்காது. விருந்துகள் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய உழைப்பு அறியப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்படலாம். உடல்நலம் கூட பாதிப்பு இடம் உண்டு. குறுக்கு வழியில் ஈடுபடாதீங்க. பெரியோர்களுடைய நல்லாசனையை பெறுவதில் நீங்கள் குறியாக இருப்பீங்க. தெய்வ சிந்தனையோடு இருங்கள். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு சோதனை மிகுந்த காணப்படக்கூடிய ஒரு நேரம் ஆதலால் பொறுமையுடன் இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆலோசனைப்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்தினால் தொல்லை குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. சற்று பலவீனமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் முற்றிலுமே கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய உணவை கவனித்து வாழ்க்கை முறையை பின்பற்ற வேணும். சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு 5வது வீட்டில் இருக்காரு. இந்த வீட்டில் சனியின் பயிற்சி நல்லதாக கருதப்படுவது இல்லை. சனி உங்களுக்கு வயிறு தொடர்பான நோய்களை கொடுக்கலாம். இந்த நேரத்தில் ராகு பகவான் உங்களது 4வது வீட்டில் டிசம்பர் 5, 2026 வரை இருப்பார். 4வது வீட்டில் ராகு இருப்பது ஆண்டின் பெரும்பகுதி உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் மார்பு அல்லது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் 2, 2026 வரை குரு உங்களது 8வது வீட்டில் இருப்பதால் இதன் விளைவாக இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஆதரிக்க முடியாது. ஆனால் ஜூன் 2 முதல் உங்களுக்கு 31 வரை உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய லக்னம் மற்றும் 5வது வீடுகளை பார்க்கும். இத்தகைய சூழ்நிலைகளை இந்த காலம் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாகவோ அல்லது மிகவும் சாதகமாகவோ இருக்குது. அதே நேரத்தில் அக்டோபர் 31க்கு பிறகு குருவின் நிலை உங்களுக்கு சராசரி பலன்களை தரும். 4வது வீட்டிலிருந்து ராகுவின் தீய விளைவுகளை குறைக்கும். 2026ஆம் ஆண்டு குரு உங்களுக்கு 5 மாதங்கள் பலவீனமாகும். 5 மாதங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குது. இந்த ஆண்டு குருவின் நிலை உங்களுடைய சராசரியை விட சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராகு மற்றும் சனி போன்ற அசுப கிரகங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடும். குருவின் நிலை ஆரோக்கியத்திற்கு பொறுத்தவரை மிகவும் சாதகமாக இருக்குது. எனவே கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கல்வி அடிப்படையில் சராசரியாக இருக்குது. இந்த ஆண்டு உங்களுடைய உடல்நலம் மென்மையாக இருக்க வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் பெறும் முடிவுகளை சில நேரங்களில் பலவீனமாக இருக்கும். இத்தகைய சூழ்நிலைகள் உங்களுக்கு மோசமான உடல்நலம் உங்களின் கல்வியை எதிர்மறையாக பாதிக்கலாம். ஆனால் உங்களுடைய உடல்நலம் நன்றாக இருந்தால் உங்களுடைய படிப்பில் சராசரியான முடிவுகளை பெற முடியும். 4வது வீட்டில் ராகு பகவான் இருப்பது கல்வியில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்கள் ஏற்படுத்தும். இதே நேரத்தில் சனி 5வது வீட்டில் இருப்பார். இது போன்ற சூழ்நிலைகளில் படிப்பில் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து உங்களுக்கு எந்த ஒரு சிறப்பு ஆதரவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் முன்னேறுவீங்க அல்லது இந்த விஷயத்தில் ஒரு பிடியை பெற சிறிது நேரம் கூட ஆகலாம். இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். 2026 கல்வியில் 2 கிரகங்கள் மட்டுமே சிக்கல்களை உருவாக்க முடியும். இந்த நேரத்தில் கல்விக்கு பொறுப்பான கிரகத்தின் நிலை உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த 2026 கடினமாக உழைக்கும் மாணவர்கள் வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.